ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, இல்லை முன்னோர்கள் வழிபாடெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் இன்றைக்கி பூஜைகள்லாம் ஒன்றும் பண்ணலிங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து இலை போடாமல் காகத்துக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சுங்க. ஏன்னா நாங்கள் ஆடி பெருக்கு அன்றைக்கி தான் கும்பிடுவோம். சரி, இன்றைக்கி கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னனால அந்த மாதிரி பண்ணினேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணாத அன்றைக்கி நம்ம பூஜை ரூம் இப்படி தாங்க இருக்கும். எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்ருவேன், அது பாட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவசாய் எங்கள் ஐடியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பூஜை ரூம் வந்து எங்களுக்கு கிச்சனில் இருக்குது, நான்வெஜ் எல்லாம் செய்கிறனால என்னால் சரியாக பூஜைகள் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் சின்னதாக ஒரு பதிவு கொடுத்துர்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ப்ராப்ளம் எனக்கே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம மேனேஜ் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதனால தான் சரி அந்த கொஸ்டினை பார்த்தது அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி விளாக் கொடுத்துருக்கேன். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் எனக்கே இருக்குதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹிந்து, எங்கள் வீட்டில் அவர் கிறிஸ்டியன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் மேக்ஸிமம் இருந்துட்டு தான் இருக்கும். கம்பல்லாம் பண்ண மாட்டேங்க. விரதங்கள் இருந்தால் நான் தான் இருந்துக்குவேன். அதாவது நான் மாலையெல்லாம் போட்டால் எல்லாம் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. மற்றபடி எல்லா நாட்களில் அவங்க சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிறதா இருந்தால் நான் மட்டும்தான் இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே எந்திரிச்சு இந்த தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், காராமணின்னு சொல்லுவாங்க. அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு இது ஒரு கடையல் மாதிரி பண்ணுவோம். இது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி இன்றைக்கி அதுவே செஞ்சுருந்தேன். அப்புறம் அந்த சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் செய்கிறனால நம்ம சாமி கும்பிட முடியலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு சாப்பாடு ஒரு சாமி மாதிரி தான். இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் செய்வீங்கள, செய்கிற அன்றைக்கி விட்டுருங்க. அந்த அன்றைக்கி தீர்ந்துருச்சுன்னா ஓகே. இல்லை சில வீடுகளில் மீந்து போயிடும். நிறையா பேர்த்து வீட்டில் அந்த பழக்கம் இருக்கும், ரீஹீட் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரீஹீட் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த சமைச்ச பாத்திரத்துலேயே வைக்காமல் தனியாக அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடு பண்ணுங்கள். எப்போவுமே நான்வெஜ் எத்தனை டைம் நீங்கள் சாப்பிட்டாலும் மறுநாளெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் நல்லதும் கூட. இப்படி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அது பாட்டில் அது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சமைச்சதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிர் கடையலும், கொஞ்சம் தயிர் சாதம், அவரைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வீட்டில் யாராவது வந்து இடையில அவங்க கேட்குறாங்களா, சூடு பண்ணி கொடுங்க, சாப்பிட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்கள்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிச்சன். நீ அதெல்லாம் நீட் பண்ணணும். நல்லா நீட்டாக சுத்தமாக உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இட வசதி இல்லாதனால தான் கண்டிப்பாக கிச்சனில் வச்சுருப்பீங்க. அப்போது நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால் எந்த தப்பும் கிடையாது. முடிஞ்சால் டெய்லியும் வீடு ஃபுல்லாக மாப் பண்ணுங்கள். இல்லை விளக்கேற்ற போகிறீங்கன்னா கிச்சன் ரூமாவது மாப் பண்ணி நீட் பண்ணிவிட்டு ஒரு மேட் இருந்தால் மேட்டை மாற்றி விட்டுட்டிங்கன்னா இப்போ உங்கள் கிச்சன் ரெடி. நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடலாம். நான் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வச்ச தீர்த்த செம்பு வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறனால எடுத்து வீட்டுக்கு தெளிக்கல, செடிகளுக்கு தான் ஊற்றுனேன். அப்புறம் வந்து இப்போ நான் வந்து கிச்சன் ரூமில் அன்னபூர்ணி தாயார் வச்சுருக்கேன். இப்போ அவங்கள வந்து நீட் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறனால விளக்கேற்றல, அன்னபூர்ணி தாயாருக்கு மட்டும் விளக்கேற்றினேன். இன்னமும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள்லலாம் நீங்கள் மாக்கோளமெல்லாம் போட்டு விடுங்க. அடுப்படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு இன்னமும் கூட நல்லா ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலோடு வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக சாமி கும்பிடலாங்க. பூஜை அறை எங்கே இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அதை எப்படி வச்சுருக்குறோங்கிறது தான் முக்கியம். கூடவே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா நீங்கள் அடிக்கடி வந்து நான்வெஜ்ஜே செஞ்சிட்ருக்கோம், வீட்டில் எந்த ஒரு விளக்கும் சாம்பிராணியும் போடாமல் இருக்கிறேன்னா துர்வாடைகள் அன்றக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கேட்பீங்க, அப்போ டெய்லி செய்கிறவங்களாம் எப்படின்னு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கேண்டில் ஏற்றுவாங்க. கேண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாப்பிட்ற பொருள் வைக்கிற இடத்துல வச்சோம் அந்த கேண்டிலோட வாசனை தான் அதிகமாக இருக்கும், அந்த வாடை அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அத்தர், சாம்பிராணி, ஜவ்வாதெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் எந்நேரம் சாம்பிராணி புகை போடுவாங்க. நம்மளும் அப்படி தான். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அந்த நல்லெண்ணெயோட வாசம் பார்த்திங்கன்னா மைல்டாக வீடு ஃபுல்லாக பரவும். இதனால் வீட்டில் வந்து ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நீட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிச்சன் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுவிடுங்க, ஊதுபத்தி வச்சுவிடுங்க, கற்பூரம் காட்டுங்க. நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கோங்க வீட்டை. தாராளமாக நல்ல முறையில் சாமி கும்பிட பூஜை பண்ண முடியும். நான் இப்படி தாங்க மேனேஜ் பண்ணுறேன். இல்லை ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களால் சாமி கும்பிட்றதுக்கு முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வழின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்கிறது தாங்க. திருப்புகழ் படிக்க முடிஞ்ச செல்லில் போட்டு படிங்க, இல்லை போட்டு கேளுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால்லேயும் அப்படித்தாங்க ஒரு சின்ன இடம் ஒதுக்கி அங்கே ஒரு சின்ன சிலையோ இல்லை வைக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பூ போட்டு வைங்க, ஒரு உருளி மாதிரி செட் பண்ணி வைங்க, அங்கே பக்கத்தில் ஒரு விளக்கேற்றி வைங்க. வீட்டில் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் எண்ணங்கள் எந்நேரம் இருக்கும். உங்களுக்கும் வந்து எந்த ஒரு
எதிர்மறையான எண்ணங்கள் தோணாமல் எந்த நேரமும் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.